ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமையாவுக்கு வீரையா அப்படிங்கிற ஒரு நண்பன் இருந்தாரு. ஒரு நாள் ராமையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீரையா வந்து ராமையா கிட்ட, டே ராமையா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போற? நானும் சின்ன வயசுல இருந்து பார்க்கறேன். இந்த வயல்ல நீ கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியுது. ஆனா என்னைக்குமே நல்லா விளைச்சல் விளைஞ்சி பார்த்ததில்ல. என்ன பண்ண சொல்ற வீரையா? எங்க அப்பா எங்க அத்தையோட கல்யாணத்துக்காக இருந்த எல்லா வயலையும் வித்துட்டாரு. இந்த ஒரு வயல் தான் இருக்கு. நான் இந்த வயலை வச்சு தான் விவசாயம் செஞ்சாகணும். பேசாம என்ன மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டியது தானே? அப்படி இல்லைன்னா உன் பசங்க தான் பட்டணத்துல இருக்காங்களே, அவங்க கூட போய் கடைசி காலத்தை நிம்மதியா வாழலாம். உனக்கு எதுக்குடா இவ்வளவு கஷ்டம்? விவசாயிங்க எல்லாரும் இப்படியே நினைச்சிட்டா அதுக்கப்புறம் விவசாயம் நடக்காது. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது தான். அப்புறம் என் பசங்களை பத்தி கேட்குறியா? மருந்து செலவுக்கு பணம் கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்களை நம்பியா வாழ சொல்ற? ராமையா படுற கஷ்டத்தை பார்த்து வீரையா ரொம்பவும் கவலைப்பட்டு, அந்த கடவுள் தான் என்னுடைய நண்பனை காப்பாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு போயிட்டாரு. ராமையா ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து வயலுக்கு தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போனாரு. ராமையா வீட்டுக்கு போய் பார்த்தா சீதாவோட அண்ணனான ராஜையா வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தான். என்னங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றீங்க மச்சான்? உங்களோட நிலமை தான் எனக்கும். சொல்லிக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னாலும் என்னோட கஷ்டத்துல தான் நான் வாழ்றேன். நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாம தான் மாப்பிள்ள கஷ்டப்பட்டாகணும். சரி விடுன, கவலைப்படாத. நாம சந்தோஷமா இல்லனாலும் நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். அதுவும் உண்மைதான். சரி, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கே ரங்கையாபுரம். அங்க மீன் மழை பொழியுதான், கேள்விப்பட்டீங்களா? என்னது, மீன் மழையா? என்னங்க மச்சான், இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ வெட்டி பசங்க கதை கட்டி விட்டுருப்பானுங்க, அதை போய் நம்பிக்கிட்டு. நானும் இந்த விஷயத்தை என் நண்பர்கள் சொன்னப்போ உன்ன மாதிரி தான் நினச்சேன் மாப்பிள்ள. ஆனால் இந்த ஊரில் இருந்து நிறைய பேர் போய் பார்த்தாங்க. அங்கே உண்மையிலேயே மீன் மழை பொழியுதான். பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா உண்மையிலேயே அங்கே மீன் மழை பொழியுதா? அட, இன்னுமாப்பா நான் சொல்கிறத நீ நம்பல? அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரையா அங்க வந்தாரு. டே ராமையா, பக்கத்து ஊரில் மீன் மழை பொழியுதாண்டா. எனக்காக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். கூடவே உனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்ன அதிசயம்! எங்கேயாவது மீன் மழை பெய்யுமா? நான் சொன்னா நம்புனீங்களா? இப்ப பாருங்க, வீரையா மீனை கொண்டு வந்திருக்காரு. இதை பார்த்துட்டாவது நம்புங்க. சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நானும் அந்த பக்கத்து ஊருக்கு போய் கொஞ்சம் மீனை கொண்டு வர போறேன். கலிகாலம் இது, அதான் மீன் எல்லாம் மழையா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நமக்கு வேலை வைக்காம வீரையாவே மீனை கொண்டு வந்து கொடுத்துட்டான். இதை கொண்டு போய் குழம்பு செஞ்சிடு. அடுத்த நாள் காலையில ராமையா வயலுக்கு போகும்போது அங்க வீரையா இருந்தாரு. டே வீரையா, நீ நேத்து கொண்டு வந்த மீனை குழம்பு வச்சோம். ரொம்பவே சுவையா இருந்துச்சுடா. பின்ன அந்த மீனை பத்தி என்ன நினைச்ச? முதல்ல எல்லாரும் இது என்கிட்ட சொன்னப்போ நானும் சிரிச்சேன்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊருக்கு போய் மீனை கொண்டு வர்றத பார்த்ததுக்கப்புறம் நானும் அந்த ஊருக்கு மீன் எடுத்துட்டு வர போனேன். அங்க பார்த்தா உண்மையிலேயே மீன் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி பெய்யுதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த ரங்கையாபுரத்துல ரங்கநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அங்க எங்கிருந்தோ வந்த ஒரு முனிவர் தினமும் உக்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். ஆமா ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் உன் தங்கச்சியும் அந்த ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு முனிவர் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்காக கொண்டு போன சாப்பாட்டை சீதா அந்த முனிவருக்கு கொடுத்தா. நீங்க கொடுத்ததுக்கு 100 மடங்கு பலனை அனுபவிப்பீங்கன்னு வாழ்த்தினாரு. அப்படியா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த சாமியார் வரம் கொடுத்தா அப்படியே நடக்குமா? ஒரு நாள் அந்த ஊர்ல மீன் பிடிக்கிற ஒருத்தன் அந்த சாமியாருக்கு தாமரை பூக்களை கொண்டு போய் கொடுத்தானாமா. அந்த முனிவரும் அந்த தாமரை பூக்களை வச்சு பூஜை செஞ்சு இதுக்கு உனக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு வாழ்த்தினாராமா. அப்பதான் அந்த மீன்காரன்
மீன் சரியா கிடைக்க மாட்டேங்குதுன்னு மீன் மழை வந்தா நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டானாமா. அப்ப இருந்துதான் அந்த ஊர்ல மீன் மழை பொழியுதான். ஏதோ அவனுக்கு நல்ல நேரம், அவனுக்கு நல்லபடியா நடந்திருக்கு. ஆனா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுவும் நல்லது நடக்காது. உன் தங்கச்சி சாப்பாடு கொடுத்தப்போ 100 மடங்கு பலன் அனுபவிப்பேன்னு வாழ்த்தினாரு. ஆனா எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. எங்க வயல்ல விளைச்சல் கூட சரியா வரல. கவலைப்படாதடா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் நல்ல காலம் வரும். நல்ல காலம் வர்றதுக்கும் கொஞ்ச காலம் பொறுத்து இருக்கணும். அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து போயிட்டாரு. அந்த வருஷமும் மழை சரியா பெய்யாததுனால விளைச்சலும் சரியா விளையாம பாவம் சீதாராமையா 2 பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, நாம வயிறார சாப்பாடு சாப்பிட்டு 2 வருஷம் ஆச்சுங்க. நம்ம தோட்டத்துல விளையிற காய்கறிகளை வேக வச்சு தின்னு பசியா ஆத்திக்கிட்டு இருக்கோம். சரியான சாப்பாடு சாப்பிடாம உங்க உடம்பு வீணா போய்கிட்டு இருக்குங்க. இனிமே உங்களால விவசாயம் செய்ய முடியாது. நான் சொல்றத கேளுங்க. நாம ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லனா அந்த வயலை யாருக்காவது வித்துடலாம். வியாபாரம் செய்ய எனக்கு தெரியாது சீதா. அதான் வியாபாரம் செய்யணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வயலை வித்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த வயல் எங்ககிட்ட பரம்பரை பரம்பரையா இருக்கிற வயல். அதை விற்க கஷ்டமா இருக்கு. நீயும் கொஞ்சம் உதவி பண்ணினா நாம அந்த நிலத்துல உழுது ஏதாவது பயிர் வைக்கலாம். சரி, வாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவங்க வயல்ல போய் உழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான், என்னங்க இது, இங்க ஏதோ தட்டுப்படுது. ஏதாவது பெரிய பாறையா இருக்கும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இடத்த தோண்டு. இல்லங்க, இது ஏதோ தங்க நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற குடம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் ராமையா வந்து அந்த பள்ளத்தை தோண்டி பார்த்தான். தங்க மாதிரி ஜொலிக்கிறது இல்ல, இது உண்மையிலேயே தங்க குடம்தான். எங்க அத வெளியில எடுங்க அப்படின்னு சொன்னதும் ராமையா அங்க பள்ளத்தை தோண்டி அந்த குடத்தை வெளியில எடுத்தா அங்க 2 குடம் முழுக்க அவங்களுக்கு தங்க காசுகள் கிடைச்சது. அத பார்த்து கொஞ்ச நேரம் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் என்ன சொல்றது அப்படின்னு புரியவே இல்ல. அவங்க 2 பேரும் அத பார்த்து ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, என் கண்ணை என்னால நம்பவே முடியலங்க. இது உண்மைதானா? இது கனவு இல்லல்ல, உண்மைதானே? இப்பதான் ஞாபகம் வருது. வீரையா சொன்னா, பக்கத்து ஊர்ல ஒரு சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தியே, அப்ப அவர் வரம் கொடுத்தாருல்ல, அது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா. நீ தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தங்கிறதால நீ வந்து பூமியை தொட்ட உடனே நல்லது நடந்துடுச்சு. அந்த கடவுளே இருக்காருங்க. அந்த சாமியார் சொன்னது கூட உண்மையாயிடுச்சு. நான் எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். உங்க அத்தையோட கல்யாணத்துக்கு இந்த வயலை விக்காம ஏன் நல்லா விளைச்சல் விளைஞ்சுக்கிட்டு இருந்த வயல மாமா வித்தாருன்னு வருத்தப்பட்டிருக்க. ஆனா இப்பதாங்க எனக்கு எல்லாம் புரியுது. அப்பா கடைசி காலத்துல என்ன ஆனாலும் இந்த பூமியை மட்டும் விற்காதன்னு சொன்னாரு. இதுதான் காரணம் போல. அப்படி சந்தோஷமா அவங்க 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த தங்க காசுகளை கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது ஊர்ல எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அப்படியே பட்டணத்துல இருக்கிற அவங்களுடைய 3 பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால சின்னவன் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்தான். அப்பா, அம்மா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. அம்மா உன் கையால சாப்பிடலான்னு தாம்மா வந்திருக்கேன். அப்படியாப்பா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பே நான் வச்சு கொடுக்கறேன். என்னங்க, பக்கத்து ஊர்ல மீன் மழை பொழியுதுல்ல, அங்கிருந்து கொஞ்சம் மீனுங்களை எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வரேன். ஆனா சின்ன, உண்மையிலேயே நீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவியா? அத கேட்டு சின்னவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். என்னப்பா இது, எப்பவுமே எங்களை பாசமா தங்கிட்டு போன்னு சொல்லுவீங்க, இப்ப என்னன்னா உடனே கிளம்புன்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஒன்றும் இல்லடா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் மாசம் மாசம் உங்களுக்கு கடுதாசி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை தடவை ஊருக்கு வர சொன்னாலும் நீங்க வரவே இல்லை. ஆனா கடைசியா போட்ட கடுதாசியில எங்களுக்கு புதையல் கிடைச்ச விஷயத்தை எழுதியிருந்தேன். எனக்கு என்னவோ அதுக்காக தான் நீ இப்ப வந்திருக்கியோ அப்படின்னு தோணுது. இப்பவே சொல்லிடுறேன், அந்த புதையல்ல இருந்து ஒரு தங்க காசை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னதை கேட்டு அவனுக்கு கோவம் வந்துச்சு. அது என்னப்பா அது, உங்களுக்கு கிடைச்ச புதையல்ல எங்களுக்கும் சரி பங்கு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த 2 குடம் தங்க காசை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க?
இந்த கிராமத்துல உங்களுக்கு அப்படி என்ன செலவு இருக்க போகுது? உங்களுக்கோ வயசாயிடுச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க போய் சேர போறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த தங்க காசை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களாவது அதை வச்சுக்கிட்டு வாழ்வோம்ல. பாத்தியா சீதா, உன் பிள்ளைங்க யாருன்னு இப்ப தெரியுதா? அந்த புதையல்ல ஒரு காசு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்க அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த பூமியில உழைச்சிருக்காரு. அதுல எது கிடைச்சாலும் அது உங்க அப்பாவுக்கு தான் சொந்தம். அந்த பணத்துல இருந்து ஒரு ரூபா கூட உங்களுக்கு நான் கொடுக்க விட மாட்டேன். இத்தனை நாளா நாங்க எப்படி இருக்கோன்னு கூட பார்க்க வராத நீங்க இப்ப புதையல் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நீ வந்திருக்கனா எங்க மேல இருக்கிற பாசத்துல இல்ல, அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏதோ அந்த கடவுள் எங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தத கூட புடுங்கிக்கலான்னு நினைக்கிற உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கும் போதே கவலையா இருக்கு. அந்த புதையல் எல்லாமே எங்களை மாதிரி கடைசி காலத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு போகணும்னு நான் விரும்புறேன். அந்த புதையல்ல எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்களுக்கும் கிடையாது. இங்க பாருடா சின்னவனே, நீங்க எல்லாரும் பட்டணத்துல வேலை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கல. அதே மாதிரி இப்ப நீங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. அப்பா அம்மா அப்படி சொன்னதை கேட்டு சின்னவனுடைய மனசு கரைஞ்சு போச்சு. அவங்க அப்பா அம்மாவை பத்தி அவங்க இத்தனை நாள் யோசிக்காம இருந்தது தப்புதான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுடைய தப்ப அவன் உணர்ந்து ஊருக்கு போனான். ஊருக்கு போய் அவனுடைய அண்ணங்க கிட்ட விஷயத்த சொன்னான். அன்னையில இருந்து அவங்க அடிக்கடி அவங்க அப்பா அம்மாவை வந்து பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. பணத்துக்காக இல்ல, அவங்க பாசத்துக்காக வந்தாங்க. ஒரு காலத்துல பெரியபாளையம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அங்க ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட வீட்டுல ராமையாவும் அவருடைய மனைவி லக்ஷ்மி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லைங்கிறதுனால ஊர்ல இருக்கிறவங்களோட குழந்தைங்களை எப்பவுமே ரொம்ப பாசமா நல்லபடியா பாத்துப்பாங்க. ஆனா ராமையாவுக்கு ரொம்பவும் வயசானதுனால பசங்க எல்லாரும் ராமையாவை பாசமா தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் ராமையா ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரை சுத்தி சின்ன சின்ன பசங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராமையா தாத்தா, எங்களுக்கு உடனே ஒரு கதை சொல்றீங்களா? இன்னும் என்ன கதை சொல்றது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச எல்லா கதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. மறுபடியும் புது கதைன்னா நான் யோசிச்சு தான் ஆகணும். நீங்க என்ன கதை சொன்னாலும் பரவாயில்ல தாத்தா, ஆனா சீக்கிரமா கதை சொல்ல ஆரம்பிங்க. அப்படின்னா கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். சரி தாத்தா, சொல்லு. ஒரு காலத்துல எங்க ஊர்ல ரங்கையா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய வயல் இருந்துச்சு. அவருடைய வயல்ல விளைச்சலும் நல்லா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய மாட்டு வண்டியும் இருந்தது. ஆனா அவர்கிட்ட ஒரு குறையும் இருந்தது. அவருக்கு எப்பவுமே மற்றவங்களோட வயல் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. ஒரு நாள் ரங்கையாவோட நண்பர் பீமையா, ரங்கையா, உனக்கு இருக்கிற வயல் பத்தலையா? எதுக்கு மற்றவங்க வயல் மேல ஆசைப்படுற? பீமையா, நாம ஜெயிக்கணும்னா மற்றவங்க தோக்கணும். அப்படியே எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னா என் பக்கத்துல இருக்கிறவங்களோட வயல் சரியா விளையக்கூடாது. இது ரொம்ப தப்புடா. நாம வளரணும்னு நினைக்கும்போது மற்றவங்களும் வளரணும்னு நினைச்சாதான் சரியான வெற்றி கிடைக்கும். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ, என்ன மாத்த முயற்சி பண்ணாத. ரங்கையாவோட பூமியில விளைச்சல் ரொம்ப நல்லபடியா வந்துச்சு. அதனால அவனுக்கு கர்வமும் அதிகமாச்சு. அதனால ஊர்க்காரங்க வயல் எல்லாத்தையுமே புடுங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாச்சு. ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த விவசாயிங்க பயிரிடுறதுக்கு தேவையான உரம் விதை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையா அங்க ஒரு கூடை எடுத்துக்கிட்டு வந்து பீமையா கிட்ட, என்ன ரங்கையா, இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லா வந்துச்சாமே, உனக்கு நிறைய லாபம் கிடைச்சதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமா பீமையா, அரிசி மட்டும் இல்லை, இந்த தடவை கெவுரு கோதுமைன்னு எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு. நிறைய லாபம் கிடைச்சது. விளைச்சல் நல்லபடியாக வந்ததுக்கும் உனக்கு லாபம் கிடைச்சதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் நீ எப்பவும் மற்றவங்க வயலை பிடுங்குறதுலையே குறியா இருக்கியே. சரியா விளைய வைக்க தெரியாதவனுக்கு எதுக்கு பூமி? ஆனால் நான் அதில் நல்லா விளைய வைப்பேன். திறமசாலிங்க மட்டும்தாண்டா இங்கே விவசாயம் பண்ணணும். ஒரு நாள் ஊர் தலைவர் ராமையாவை ரங்கையா பார்த்தான். ஐயா ராமையா, நம்ம ஊரில் இருக்கிற திருப்பதி ஐயப்பனோட மாந்தோப்பு பார்க்கறதுக்கு காஞ்சி போய் கிடக்குது. தாங்க மாதிரி இருக்கிற பூமியை அவங்க வீணாக்கறாங்க. எப்பவுமே விளைச்சல் ஒரே மாதிரி இருக்காது. நீ பேராசைப்படாத.
உன்கிட்ட பணம் இருக்கு, பூமியை வாங்குவ. ஆனா அவங்க அந்த ஒரு வயலை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ராமையாண்ண. அவங்க தோட்டத்துல தான் எதுவும் சரியா விளையலையே. பாவம், ஒருவேளை அவங்க பண கஷ்டத்துல கூட இருக்கலாம்ல. நான் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கடவுளாய்க்கிறேன். வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியம் ரங்கையா. ஆனா அதுக்குன்னு முன்னேறினதுக்கு அப்புறம் மற்றவங்கள மட்டமா பார்க்கக்கூடாது. இதை நீ இப்பவே புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவ. ஆனா ரங்கையா ராமையா சொன்னதை கேட்காம கடன் வாங்கி மத்தவங்க வயலையும் வாங்கிட்டான். ஆனா அந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் வந்துச்சு. அடுத்த வருஷம் மழை அதிகமா பெஞ்சதுல விளைச்சல் எல்லாம் பூச்சி பிடிச்சு வீணாவே போயிடுச்சு. கடனை அடைக்க முடியாம ரங்கையா ரொம்ப கவலைப்பட்டான். உங்க பேராசையால இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதிகமா ஆசைப்படாதீங்க அப்படின்னு. ஆனா நீங்க தான் பேராசைப்பட்டு எல்லாத்தையுமே நஷ்டமாக்கிட்டீங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களோட நிலைமை என்னங்க? நான் பண்ணது என்னமோ தப்பு தான், ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதே. அடுத்து என்ன பண்றதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நமக்குன்னு கொஞ்சோண்டு வயலை வச்சுட்டு மிச்ச வயல் எல்லாத்தையுமே வித்து வர பணத்துல கடன் எல்லாத்தையும் தீத்துருங்க. வேற வழி இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இந்த ஒரு வழிதான். ஊர்ல ஒரு நாள் ஊர் தலைவரான ராமையா பஞ்சாயத்தை கூட்டி ரங்கையாவை வர சொல்லி இப்படி சொன்னாரு. நம்ம ஊரை சேர்ந்த ரங்கையா ரொம்பவே நல்ல மனுஷன்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவன். ஆனா அவனுடைய ஒரே ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா? பேராசை. அவன் ரொம்பவும் பேராசைப்பட்டதால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கான். ஆனா எந்த நிலைமையிலையும் அவன் தவற ஒத்துக்காம எப்படி தைரியமா இருக்கான் பாருங்க. தலைவர் ஐயா, நான் பண்ணது தப்பு தான். நான் எல்லாரையும் ரொம்ப மட்டமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நானே தலை குனிஞ்சு நிற்கிறேன். நான் வாழ்க்கையில முக்கியமான பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்படி ரங்கையா அந்த ஊரோட சபையில அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சான். அன்னையில இருந்து ஊஜனங்க எல்லாருமே அவன் கூட ரொம்ப நல்லபடியா பழக ஆரம்பிச்சாங்க. ரங்கையா, நீ என்ன தவறு செஞ்சேன்னு புரிஞ்சுக்கிட்ட. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நாம செய்யற தவற உணர்றது ரொம்ப நல்லது. இனி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமாங்க ஐயா, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது? கையில பணமும் இல்லை, பூமியும் கிடையாது. இருக்கிறது நீங்க நல்லபடியா சொன்ன 4 வார்த்தைங்க தான். அது போதுமேப்பா. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நீ ரொம்பவே கடின உழைப்பாளின்னு. அதை இப்ப செய். பக்கத்து வயல்ல இருந்து 1 ஏக்கர் நிலத்தை இலவசமா கொடுக்கறேன். நீ அதுலயும் சேர்த்து பயிர் வையேன். நீங்க என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ரங்கையா மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுடைய வயல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். இப்ப அவன் மனசுக்குள்ள இருக்கிறது பேராசை இல்ல, தர்மத்தின் வழியில நடக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான். இப்போ உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த வருஷம் நம்ம பசங்க படிப்பை நிப்பாட்டலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க நல்லபடியா படிக்கிறாங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பும் பொறுமையும் தான். நீங்க இப்படியே இருந்தாதாங்க வெற்றி உங்களை நோக்கி வரும். உண்மைதான் தேவி. இப்போ நான் யோசிக்கிறது எல்லாமே நல்லபடியா இருக்கணும். 4 பேர் கூட நல்லபடியா பழகணும். நம்மளால முடிஞ்சா 4 பேருக்கு உதவி செய்யணும். இப்படியே நாட்களும் போச்சு. ரங்கையா கஷ்டப்பட்டு உழைச்சான். அவனுடைய அந்த வயல்ல விளைச்சலும் ரொம்ப நல்லபடியாவே வந்துச்சு. அவனுக்கு ரொம்ப லாபமும் வந்துச்சு, மறுபடியும் நல்ல பேரும் கிடைச்சது. ஆனா இந்த தடவை அவனுக்கு கர்வம் மட்டும் இருக்கல. அப்போ ஊர் சபையில ராமையா இப்படி சொன்னாரு. ரொம்ப பெரிய மாற்றம். ரங்கையா இப்ப நம்ம ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கற விளக்கா மாறிட்டான். இவனுடைய வாழ்க்கை இப்ப நமக்கெல்லாம் பாடமாயிடுச்சு. உண்மையான செல்வம் எதுன்னு அவன் சொல்லிட்டான். வேற எனக்கு என்னங்கய்யா வேணும்? எனக்காக இந்த ஊர் இருக்கு, நீங்க எல்லாரும் இருக்கீங்க. என்னுடைய குடும்பம், என் பசங்க, இதுதான் என் சொத்து. நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு இதுவே போதும். கேட்டீங்கல்ல பசங்களா, மனுஷங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் தெரிய வரும். கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறவனுக்கு கர்வம் மட்டும் எப்பவும் தலைக்கேறிடக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். எப்போ நீ நல்லபடியா யோசிக்கிறியோ அப்பதான் நீ உண்மையான பணக்காரன். பேராசைங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பேய் மாதிரி. அதை நீங்க தடுத்தா மட்டும்தான் உங்களால வெற்றியை அடைய முடியும். உண்மையை சொல்லணும்னா இந்த கதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நடந்தது தான். இந்த கதையை நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன் தெரியுமா? ஆசை இருக்கலாம்,
ஆனா பேராசை இருக்கக்கூடாது. ஒருவேளை அது மட்டும் வந்துட்டா அது நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். நம்மள பார்க்க யாரு வந்திருக்கா தெரியுமா? இவரு தான் ரங்கையா. கதையில சொன்னனே, ஒரு காலத்துல இருந்த ரங்கையா அப்படின்னு. இவரு தான் அந்த கதையில வந்த ரங்கையா. ரங்கையா தாத்தா நல்லா உழைச்சி முன்னேறி பெரிய வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல அனாதாசிரமம் கட்டியிருக்காரு. அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த ஆசிரமத்திலேயே தங்கி எல்லாரையும் பார்த்துக்கறாங்க. உங்களுக்கு இவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தான் இங்க வர சொன்னேன். தலைவர் ஐயா, அப்ப நான் சம்பாதிக்கிற பணத்துல தான் கடவுளை பார்த்தேன். இப்ப நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல தான் கடவுளை பார்க்கறேன். இதுதான் என்கிட்ட வந்த மாற்றம். உன்கிட்ட வந்திருக்கிறது உண்மையிலேயே நல்ல மாற்றம் ரங்கையா. இந்த பசங்களுக்கு நான் ஏன் உன் கதையை சொல்றேன் தெரியுமா? இந்த பசங்களும் உன்ன மாதிரியே நல்ல மனுஷங்களாகணும். நாங்க எல்லாரும் கூட ரங்கையா தாத்தா மாதிரியே இருக்கோம். நல்லா படிக்கிறோம், நல்லா வேலைக்கு போறோம். அவர் மாதிரியே நிறைய பேருக்கு முடிஞ்ச உதவிகளையும் செய்றோம். சபாஷ் பசங்களா, தாத்தா சொன்ன கதையை கேட்டு அந்த கதையில வர நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டதுக்கு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை மனுஷனை கெட்ட வழியில கொண்டு போகும். ஆனா கூடிய சீக்கிரத்துல அவன் செஞ்ச தப்பு புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை மாத்திக்கிட்டானா, பணத்தை விட முக்கியம் என்னங்கிறது அவன் வாழ்க்கையில சீக்கிரமா புரிஞ்சுப்பான். எப்பவுமே பொறுமை, அடக்கம் இதுதான் வாழ்க்கையில வெற்றி அடைய காரணமா இருக்கும்.